கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர் இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வளர். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும் பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வக்கரகதியின் ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது, இந்த வருஷம் குருவும் ரிஷபத்தில் இருக்கார். ரிச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம், இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன். அவர் தன காரகன். அதை தவிர தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அதை தவிர தன காரகத்துவமும், அதை தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது.
சரி, அதற்கப்புறம் அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் வாங்கி பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ ஆற்றுலையோ வைக்கக்கூடியதாக இருக்கலாம். அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. சூரியனுடைய உதயம்னு சொன்னோமையானால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும், முதல் 1 மணி நேரம். அந்த ஹோரையில் நெய்யில் விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு, அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்றதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். மீனம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியாகிறது. 15/10/2024 11/2/2025 வரலாம் 120 நாட்கள் வக்கரகதியில் வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால், அதாவது புத்திரஸ்தானாதி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது அது தவிர தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் வக்கரம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்றம் வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பணவரவு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்கர பயிற்சியில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் செவ்வாய் 2ஆம் பாதம் இருக்கும் பொழுது, அதாவது 15/10 15/11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் நவாம்சத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய 2ஆம் பாதத்தில் இருப்பார். அதாவது செவ்வாய் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருப்பார். இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது, நட்சத்திர பாதத்தில் இருக்கும்பொழுது பார்த்தாலேயானால் சிவராஜ யோகமும் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரிய பகவான் வளர். விருச்சிக ராசி, அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் சிவராஜ யோகம் அமையிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர உங்கள் தந்தையின் மூலியமாக அதிகமான வருமானம் வரும். தந்தையின் தொழிலில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா தந்தையின் மூலியமாக இந்த கண்டினியூஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு போகிறவர்களுக்கு நினைச்ச இடத்துல நினைச்ச குரூப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி, வக்கர சனி போயின்னு இருக்குது, 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலையும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்குன்னு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கார்த்திகை மாதத்தையே கிடச்சிரும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது செவ்வாய் 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் இருக்கும்பொழுது 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதா இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய போட்டிகள் எதுவும் வேண்டாம். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பகைவர்கள் உங்களை ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ரோகிணி 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது 15/12 15/1 வரலும் இருக்கக்கூடிய 1/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். மார்கழி மாதத்தினுடைய காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வக்கர பயிற்சியில் பார்த்தலையானால் 15/1 11/2 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நவாம்சத்தில், ஏன்னா ரோகிணி 3ஆம் பாதத்தில் போய் இருக்க, அந்த 3ஆம் பாதத்திலிருந்து 11/2 அன்னியிலிருந்து அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெரிய ஏற்றங்கள், தாயின் மூலியமாக நல்ல ஒரு பணம் சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பொதுவாக பார்த்தீங்களேயானால் இந்த வக்கர குரு பயிற்சி இந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை பணத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தையும் பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் திருமணத்தில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தலையானால் பெருத்த லாபங்கள் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த குரு வக்கர பயிற்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது முன்னூர் அப்படின்னு விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மரக்காணம் பக்கத்தில் முன்னூர் அங்கே தட்சிணாமூர்த்தி கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் சேரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.